ஹாய், வெல்கம் டு வீடியோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்லேயே ஈஸியாக சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி செய்யணும்னு பார்த்தலாமா? அதுக்கு முதல்ல நான் அடுப்பில் பாத்திரத்தை வச்சுக்கிறேன். இப்போது நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் காயறதுக்குள்ளே நம்ம பவுடர் ரெடி பண்ணிடலாம். நான் 2 பவுடர் சாக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். இப்போது அடுப்பில் வச்ச பால்லேருந்து 1 கரண்டி பால் எடுத்து சாக்கோ பவுடரில் ஊற்றிக்கலாம். இப்போது நல்லா சாக்கோ பவுடர் கரையிற வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பாலோட நல்லா சாக்கோ பவுடர் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போது பால் இந்தமாரி பொங்கி வரணும். பால் பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச சாக்கோ பவுடரை எடுத்து அதில் ஊற்றிடலாம். நான் 1/2 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு கூட வேணும்னா 1 கப் கூட போட்டுக்கோங்க. இப்போது நான் நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். சர்க்கரையும் சாக்கோ பவுடரும் பாலில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். அடி பிடிச்சிடக்கூடாது. அடி பிடிச்சிச்சின்னா உங்களுக்கு ஐஸில் அந்த வாடை வந்துடும். அதனால் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போது இந்தமாரி இந்த பதத்துக்கு வரணும். பாலை நல்லா சுண்ட காய்ச்சிக்கணும். கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா சாக்கோ பவுட்ரு பாலோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போது இந்த பதத்துக்கு வந்தோடனே நம்ம ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு மிக்சியை ஊற்றிக்கலாம். மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நுர தள்ளுற அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நுர தள்ளுற அளவுக்கு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது நான் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் அரைச்சி வச்சு அதை ஊற்றிக்கிறேன். குறைஞ்சபட்சம் ஒரு 5 மணி நேரமாச்சு ஃப்ரீசரில் இருக்கணும். இப்போது இதை நான் ஃப்ரீசரில் வச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க, வீட்லேயே ஈஸியாக சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணியாச்சு பார்த்தாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.